வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம டிஆர்பி கோஆபரேட்டிவ் கிளாஸ் தொடர்ச்சியான வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாம அகத்தியம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் அது தொடர்ச்சியாக நன்னூல் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இந்த நன்னூல் அப்படின்றது இயற்றவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். இவர் எப்படி இது எதை வச்சு இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொல்காப்பியத்தை முதல் நூலாக வைத்துக்கொண்டு வழிநூலாக எழுதப்பட்டதுதான் இந்த எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல். ஸோ சியகங்கன் என்னும் சிற்றரசன் வேண்டுதோளுக்கிணங்க இயற்றப்பட்ட நூல் தான் இந்த நன்னூல். நமக்கு தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இங்க 2 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல இவர் கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் 2ஆ நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு இதுல 5 பிரிவு இருக்கு. சரிங்களா? ஸோ இது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல் அப்படின்னு 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே போல நமக்கு சொல்லதிகாரத்தையும் நமக்கு பாத்தீங்கன்னா 5 பிரிவா இருக்கு. பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், பொதுவியல் என்று 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம நன்னூலார் அவர்கள் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கோள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பாத்தீங்கன்னா போகி பண்டிகை பத்தி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு நன்னூலார் அவர்கள். எழுத்துக்களினுடைய பிறப்பை பத்தி நன்னூலார் அவர்கள் அழகாக எழுதியிருப்பாரு. ஸோ இலக்கணத்துல இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான். அதே போல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா குறியில 2ம் நெடியில 40ம் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறத பத்தியும் நமக்கு நன்னூலார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் நமக்கு நன்னூல் அப்படின்றது. இதனுடைய முதல் பதிப்பகம் முதல் பதிப்பு 1834 வெளியிடப்பட்டது. நன்றி, வணக்கம்.